வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ கௌதம் ப்ரோ ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நானும் வந்து கமெண்ட் எடுத்துகிட்டு இருப்பேன், நம்மளும் எல்லா கமெண்ட்டுக்கும் போய் ரிப்ளைலாம் போட்டுட்டு இருந்தாரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஹைலைட்னா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்வந்த் அப்படிங்கிறவர் வந்து இப்போ ஹைப்பர் ஓஎஸ்ல ஒரு செக்யூரிட்டி பேட்ச் வந்துச்சு ப்ரோ, போகோ F6. நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, கோலார் ஆயிடுச்சு F6 அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்துருக்குது 1 வீக் முன்னாடி. சூப்பர் ப்ரோ. ஏன்னா F6 வந்து இப்போ என்ன பெரிய ப்ளஸ்னா ப்ரோ, 8s Gen 3 பேஸ்டு ஃபோனு. இப்போ நத்திங் வந்து 8s Gen 4 பேஸ்டு ஃபோன் தான் விட போறாங்க. நம்ம X7 Pro வாங்குறது பதிலா இது கூட வாங்கலாம். இப்போ ஹைலைட் என்னன்னா, நத்திங் ஃபோன் வந்து கண்டிப்பா 45K கிட்ட தான் வரும். ஆமா, கண்டிப்பா மறுபடியும் 45K தான் வரும். ஏன்னா 8+ Gen 1 வச்சுக்கிட்டே 45K க்கு ஆமா. இது 8s Gen 4 60,000 குள்ள வருங்க. 50 to 60 எக்ஸ்பெக்டட் பிரைஸ். எனக்கு தெரிஞ்சதுதான். ஏன்னா கேமரா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டான் அவன். ப்ரோ அது எல்லாரும் சொல்றதானே ப்ரோ, நான் கூட தான் சொல்லுவேன். சிவபரணினா யார் தெரியுமா ப்ரோ? கேமராவே இல்லாம 50,000 லான்ச் ஆச்சு ப்ரோ நத்திங் ஃபோன் 2. அப்ப இது எவ்வளவு பெரிய பிரைஸ் ஜம்ப். அவன் பழைய சிப் யூஸ் பண்ணதுக்கு எனக்கு அவ்வளவு காசு ஆச்சுன்றான். இந்த வருஷம் வந்து சிப்பை யூஸ் பண்றான். ஸ்னாப் டிராகன் ஆல்ரெடி விலை ஏத்திட்டான். இல்ல நம்ம மக்கள் இத அக்செப்ட் பண்ணுவாங்களாங்கிறது தான் ப்ரோ. எனக்கு வந்து இங்க பாருங்களேன், நீங்க அது அவனே சொல்றான், எனக்கே எப்படி இது போகுதுன்னு தெரியலன்னு அவனே அந்த பாட்காஸ்ட்ல சொல்லிருந்தான் இன்னைக்கு. இல்ல எனக்கு வந்து என்னன்னா, நத்திங் ஃபோன் 3 வந்து 1.5 லட்சம் ரூபான்னு சொன்னீங்கனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்னனாலும் பிரைஸ் பண்ணிக்கோங்க, சரியா? இங்க ப்ராப்ளம் என்னன்னா, கன்சியூமர் அவங்களுக்கு வந்து இப்போ 8s Gen 4 பேஸ்ட் ஒரு போனு நீங்க வந்து 55,000 50,000 சொன்னீங்கன்னா அவங்க ஏத்துப்பாங்களாங்கிற கேள்வி. ஏன்னா 8s Gen 4 பேஸ்டு போன் நம்ம மார்க்கெட்ல இப்போ கார்டு ஆஃபரோட 32,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னும் போது அவங்க எப்படி இதை ஏத்துப்பாங்க? ஏன்னா நியோ 10 மாதிரியான ஒரு போன்ல வந்து அது கேமரா சென்ட்ரிக் போன் கிடையாது, அது கேமிங்காக தான் வந்திருக்கு. Q1 சிப் இருக்கு, ஸோ கேமிங்ல உங்களுக்கு இன்டர்போலேஷன் மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. ஆமா, ஆனா எப்படி ஹவ் அப்படின்னு தான் தோணுது. சரி, ஓகே. இருந்தாலும் இங்க 25,000 ரூபாய்க்குள்ளார போகோ F6 வந்து 8s Gen 3 ஒரு நல்ல டிவைஸ். 22க்குலாம் கிடைக்குதுங்க. ஆமா ப்ரோ, 8/256 அதுவும் சேல் டைம்ல நீங்க வந்து 12GB RAM 256GB இந்த மாதிரியான ஆப்ஷனும் போலாம். 512 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, 512 இருக்கு. சோ நீங்க அந்த மாதிரியான ஆப்ஷனுக்கும் போக முடியும். அதுல மெயின் கேமரா சூப்பரா இருக்குங்க. பிரைமரி சென்சார் சூப்பர் சென்சார். அது நான் செல்ஃபி எடுத்த சாம்பிள்ஸ்லாம் கூட வச்சிருக்கேன் பழசு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, பட் X7 Pro ஓட F6 ஓட கேமரா நல்லா இருக்கு. உண்மைதான். காரணம் வந்து ஸ்னாப்டிராகன். ஆமா, ஸ்பெக்ட்ரா அண்ட் சென்சாருமே நல்ல குவாலிட்டியான சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க F சீரிஸ்ன்றதுனால. X சீரிஸ்க்கு வந்து கொஞ்சம் சீப்பா இருக்கும். இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஆமா, ஓகே. ஃபாசில் அகமத் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஐ ஹேவ் அ Pixel 8a. I am not facing any type of issue with the network after the Android 15 update. I had issue when my phone was in Android 14. After Android 15 network related issue okay resolved. எனக்கு இப்போ இன்னொன்று இருக்கு, நார்டு 4 மாதிரி ஆயிருக்கு இருக்கு அப்டேட்ல. Android 15ல இவ்வளவு ஃபிக்ஸ் ஆயிருக்குங்கறாரு. மெட்டீரியல் 3 போட்டா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, இந்த மெட்டீரியல் 3 பத்தி பேசுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்சூனிட்டி கிடைச்சது. மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடலாம். ஏன் தெரியுமா ப்ரோ, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருந்தாங்க, எனக்கு அப்டேட் வரல எதுக்குமே வரல ப்ரோ. ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? 9க்கே வராது. ஏன் தெரியுமா, யாரெல்லாம் ஸ்டேபிள்ல இருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஜூன் செக்யூரிட்டி பேட்ச்ல இருக்காங்க. ஓ, இது மேல இருக்கு. அதனால எப்படி கொடுக்க முடியும்? இப்ப நானு எப்படி லாக் ஆயிட்டேன் தெரியுமா? அது பேக் போற மாதிரி ஆயிரும்ல. பேக் அடி போக முடியும் செக்யூரிட்டி பேட்ச்ல. கரெக்ட். அப்போ இதுக்கு ஜூன் வந்தாதான் அவங்களால அப்டேட் பண்ண முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணனும். சோ இப்போ அவங்க என்ன பண்ணனும்னா, இந்த மாசம் வேற ஏதாவது ஒரு பேட்ச் கிச்ச தள்ளி வரும் கண்டிப்பா வருங்க. சரியா? இப்போ இந்த மாச கடைசிக்குள்ள ஸ்டேபிள்லயே உங்களுக்கு ஏதாவது வருதுன்னு அது வந்துச்சுனா நாங்க அப்டேட் பண்றோம். நீங்க அப்பா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்டேபிள் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. நான் பீட்டா வந்து எனக்கு வந்து செக்யூரிட்டி பேட்ச் ஜூன் வரும். அன்னைக்கு உங்க எல்லாருக்குமே அப்டேட் வந்துரும். ஆமா, ஏன்னா எல்லாருமே ஆப்டின் கொடுத்திருக்காங்க, பட் யாருக்குமே வரல. கமெண்ட் செக்ஷன்ல காட்டலன்னு சொல்லி போட்டுருந்தாங்க நிறைய பேர். 6 சீரிஸ் எல்லாருக்கும் வந்துரும், யாரும் பயப்பட வேணாம். மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் வந்ததுமே தலைகீழ ஃபோன் மாறிடும். அப்போ நீங்க எல்லாம் ஹாப்பி ஆவீங்க. யூஸ் பண்றதுக்கு ஜாலியா இருக்குங்க மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ். என்னது இப்படி சொல்லிவிட்டாரு, டோன்ட் பை ரியல்மி பட்ஸ் சார்ஜிங் இஷ்யூ. ஆமா, ஆனா அது ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆமா, வாங்கிட்டாரு. நான் கமெண்ட் கீழ படிச்சு பார்த்தேன். ஆமா, அவர் வந்து இது வந்து போன வாரம் படிச்சாங்க, அந்த ரியல்மி பட் 7ஓட Q&Aல படிச்சது. அவர் வந்து சர்வீஸ் சென்டர் போனோடனே அந்த கேஸ் மாத்தி கொடுத்துட்டாங்களாம். 4 டேஸ் ஆச்சு அவருக்கு மாத்தி கொடுக்கறதுக்கு. கொடுத்த உடனே மாத்தி கொடுத்துட்டாங்க. இதுவும் ஆக்சுவலா சூப்பர் ப்ராடக்ட் தான், நிவியோட சூப்பர் பார்ட்ஸ். ஆமா, ஒப்பேரா 1000 ரூபாய்க்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. கொடுமைன்னா 1100 ரூபாய்க்கு எல்டாக் யார் தருவா? ஆமா, எல்டாக் இருக்கு. சோ அது வந்து ஒரு பெரிய பிளஸ். இவனுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மிவி கொஞ்சம் நல்லா இருக்குங்க. போல்ட் டிரைவர் ரொம்ப என்ஹான்ஸ்ட் பேஸ் இல்லாம கரெக்டா கொடுக்குறாங்க மிவி. இது வந்து எப்படி இருக்குன்னா, நிறைய இதுல பார்த்தேன் ப்ரோ, மிவியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டியூல் டிரைவரா வருது. ஆமா, சிங்கிள் டிரைவர் வித்துட்டு இருக்க நிறைய பேர் சிங்கிள் டிரைவர் இருக்காங்க, டியூல் டிரைவர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய பிளஸ். ஆமா, அடுத்து அமல் தேவ் இல்லையா, சீமா பட்ஸ் 1ஓட கேமிங் டேட்டா கொடுக்குறேன். ஓ, நம்ம TWSல கேட்டோம்ல கேமிங் வந்து எந்த மாதிரி இருக்குன்ற, அதுக்கு வந்து பட்ஸ் 1க்கு ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துருந்தாரு, ஷார்ட் ரிவ்யூ மாதிரி. ஸோ அவர் 1 இயரா பிஜிஎம்ஐ விளையாடுறேன் ப்ரோ, நல்லாவே விளையாடணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஸ்வலி ஒரு பட்ஸில் 45 மில்லிசெகண்ட் லேட்டன்சின்னு போட்டாலே ஃபிட் ஃபார் குட் கேமிங் சொல்லிடலாம், அது போதும். சிஎம்எஃப் நீங்கள் போறீங்கன்னா 1 இயரில் பட்ஸ் மாத்திர மைண்ட் செட்னா ஓப்போ OnePlus ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம்.
இல்லாட்டி நீங்க போக கூடாது. ஆமா. அது பேட்டரி லைஃப் முக்கியம். இயர்லி ஒன்ஸ் நான் பட்ஸ் மாத்தோம் அப்படின்னா சிஎம்எஃப் போங்க அப்படின்றாரு. அப்படி இல்ல அப்படின்னா OnePlus Oppo மாதிரி போங்க அப்படின்றாரு. கரெக்ட் தான். ஏன்னா பேட்டரி தான் அதுல பிரச்சனைங்க. சிஎம்எஃப் ஆனா கேமிங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கேமிங் நல்லா இருக்கு. ஆமா 45 மில்லி செகண்ட் தான். பட் ஆனா அது பப்ஜில பிஜிஎம்க்கு அவருக்கு நல்லா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்ல. பரவாயில்ல. இப்போ விஷால் அப்படிங்கிற நண்பர் வந்து சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ நான் வாங்கி 8 மந்த்ஸ்ல லெஃப்ட்ல பட் வந்து சார்ஜ் நிக்க மாட்டேங்குது. 100 to 0% 5 மினிட்ஸ்ல ட்ரெயின் ஆகும். பேட்டரி போயிடுச்சு அவ்வளவுதான். பேட்டரி போயிடுச்சு. அப்ப நீங்க பேட்டரி மாத்தீங்கன்னா சரியாயிடும் ப்ரோ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யா அப்படிங்கிற இயர் 2 வாங்கினேன் 2023 நவம்பர்ல. வாங்கி ஒரு வருஷம் தான் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம். ஒரு வருஷமா கனெக்டிவிட்டி ப்ராப்ளம். ஒன்லி ஒன் பட் ஒர்க் அட் த சேம் டைம். இஃப் யூஸ் போத் ஒன் வில் ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்கனெக்ட். அந்த ரைட் பட்டோட பிளாஸ்டிக் கவர் அந்த கேசிங் செல் வந்து அப்படியே ப்ரோக் ஆயிருச்சா? நான் சொன்னல ஒன்ல ஓபன் ஆயிருச்சு. நான் அனபான் போட்டு ஓடிச்சு இந்த பாத்தீங்களா அந்த மாதிரி தான். அந்த க்ளூ போயிருச்சு. ரைட் ஹார்ட் ரீசெட் நோ இஷ்யூ. என்ன பண்றதுன்னு ஐயோ நீங்க இது வாரண்டியில இல்ல. ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணலாம்னா இது பேட்டரி எப்படியா இருந்தாலும் வேற அடி வாங்கியிருக்கோம். இயர் 2 பேட்டரி லைஃபே பெருசா இருக்குது. நான் இயர் 2 நீங்க இனிமேல் வந்து என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து எப்படி சொல்றது நத்திங் இயர் வாங்குறது பதிலா சிஎம்எஃப் மாதிரி பட்ஜெட்ல வாங்கிக்கோங்க. சோ உங்களுக்கு அந்த பெயின் இருக்காது. அந்த டைம்ல நான் வந்து வெறுத்தே போயிட்டேன். நீங்க வேற நான் வெறுத்தே போயிட்டேன். அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். யூஸ் பண்ணும்போது சமக்கூத்தா இருக்கும். நான் ஒரு தடவை ஒரு கால்ல இருந்தேன். ஓகே 1 மணி நேரம் 25 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு அந்த காலு. 2 பையனுமே மாத்தி மாத்தி கத்த ஆரம்பிச்சாங்க. பேட்டரியில சாக போறேன். ஆமா பேட்டரியில அப்படிதான் வரும் ப்ரோ. இயர் 1லயும் வரும் இயர் 6லயும் அப்படிதான் வரும். ஸோ அது வந்து ஒரு பெரிய பெயினா இருந்தது ப்ரோ. இவங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இவனை நம்பி வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து நான் என்ன அனுபவிச்சேனோ அதாங்க சொல்றேன். மற்றபடி வந்து அப்படி ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி இதை தாக்கணும் அப்படிங்கிற அவங்க பேட்டரி மட்டும் கொஞ்சம் வெண்டார் மாத்திட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க. இல்ல இதுல வைக்கல ஃபேஷன்ல போயிட்டீங்களோ? சரி ஓகே. ஸோ இதுல வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதுங்க. ஆமா என்னன்னு பாத்தீங்கன்னா குணா அப்படிங்கிற நண்பர் வந்து Honor 200 Pro 1 month தான் யூஸ் பண்றாராம். அவர் அந்த சேல்ல வாங்கியிருக்காருங்க. 35,000க்கு Honor 200 Pro வாங்கியிருக்காரு. ஸோ அது வந்து 50,000 லான்ச் ஆச்சு அந்த ஃபோன். கரெக்டா? ஆமா ப்ரோ. ஸோ அப்போ குணா ப்ரோ என்ன சொல்றாங்கன்னா Honor 200 Pro 1 month யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்க ரிவ்யூ பார்த்துட்டு நான் வாங்கினேன் 36Kக்கு 12,512 வாங்கியிருக்காரு. சூப்பர். ப்ரீவியஸ் மொபைல் போக்கோ X4 Pro. போக்கோ X3 X4 கொஞ்சம் பிரச்சனை தான். மதர் போர்டு இஷ்யூ அதெல்லாம் பீக்ல இருந்துச்சு. டிஸ்பிளே 8 out of 10 கலர்ஸ் நேச்சுரலா இருக்கு. குட் டிஸ்பிளே. பேட்டரி 5G ஜியோ ஹாட்ஸ்டார்ல மூவி பார்த்தேன் 100 to 10%. 10 hours ஸ்கிரீன் ஆன் டைமா ப்ரோ? எனக்கு அதுதான் சாக்கு ப்ரோ. இப்போ இவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணுமே. 10 hours கன்டினியூஸா பாத்தீங்களா இல்லாட்டி ஒரு நாள் முழுக்க இல்லாட்டி 2 நாளுக்கா அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு பெரிய பாயிண்ட்ல. அது ஒரு 5Gல பாத்துருக்காரு. லைவா பாத்துருக்காரு. டவுன்லோட் பண்ணி பார்க்கல ஜியோ ஹாட்ஸ்டார்ல. இது எனக்கு நான் எதுக்காக கேக்குறேன்னா இப்போ காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காருன்னா இப்போ என்ன கணக்குன்னா நைட் 8 மணி வரைக்கும் படம் பார்த்திருக்காரு. அதான் 10 hours. மேபி லீவ்ல டைம்ல பாத்துருக்கலாம். இருக்கலாம். நான் என்ன கேக்குறேன் அதான் தொடர்ந்து நீங்க வந்து அந்த 10 hours ஸ்பெண்ட் பண்ணீங்களா? அப்படி இல்லைன்னா வந்து இன்னைக்கு ஒரு 5 மணி நேரம் நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் அப்புறம் தான் எனக்கு 10% வந்து இல்ல காலையில 5 மணி நேரம் நைட்டு தூங்கும்போது ஒரு 5 மணி நேரம் அப்படி ஏதோ ஒண்ணு. ஆக மொத்தம் உங்களுக்கு ஸ்டாண்ட் பை எவ்வளவு நேரம்னு சொல்லியிருந்தீங்கன்னா மேசிவ் வந்து. ஆமா பட் கேமிங்ல மேக்ஸிமம் 6 hours தான் வருது. அதுக்கு வந்து ஸ்மைலி பாத்தீங்களா? வருத்த ஸ்மைலி அதுதான் கொடுமையே. 6 மணி நேரம் வந்திருக்கு கேமிங்ல. நக்கலு. அதான் அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு கமெண்ட் நாங்க படிச்சிட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தர் வந்து நான் 80 to 20 தான் யூஸ் பண்ணுவேன்னு வர போட்டேன். அதுல எனக்கு 7 மணி நேரம் தாங்க வருது அப்படின்னு போட்டிருந்தாரு. அதே 60% பேட்டரியில இவ்வளோ. இதுக்கு முன்னாடி 10 மணி நேரம் வந்ததுன்னு அந்த TVS 50 காமெடி தான் எனக்கு வடிவேல் போய் அடிப்பு அதேதான். சரி அவுட்டோர்ல நல்லாவே ஹீட்டிங் ஆகுது. இன்டோர்ல ஹீட்டிங் ஆகுது. பட் 5 to 10 minutesல கூலிங் ஆகுது. கேமிங்ல நோ ஃப்ரேம் டிராப் நோ லாக். கேமரா பேக் கேமரா 9 out of 10. போர்ட்ரைட் ஆனர்ல கேமரா நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நம்ம இதுல அஸ்வின் வச்சிருக்கான்ல 200 வச்சிருக்கான். அவனுக்கே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுல ப்ரோ எனக்கு இப்போ மட்டும் என்ன ப்ரோ ஆனர் மேல எந்த பிரச்சனையும் இல்ல. சர்வீஸ் அவைலபிலிட்டியும் ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டும் ரொம்ப குழப்பறாங்க. ரெண்டாவது சில சமயங்களில் கோளாறான அப்டேட்டை கொடுத்து சாகடிக்கிறாங்க. கரெக்ட். இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஹானர் மேல வருத்தமே தவிர. அதாவது ஒரு அப்டேட் நல்லா இருக்குங்க. அடுத்த அப்டேட் அஸ்வின் இன்ஸ்டால் பண்ணிட்டானா அவன் பிரச்சனையா இருக்குன்றான். தெருவுக்கா போறேல் அதுக்குள்ளேயா அப்படிதான் இன்கன்சிஸ்டன்சி வந்துருது. ஆமா. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குங்க. அதான் வருத்தமா இருக்கு. ஸோ ஆக மொத்தம் வந்து வீடியோ மாஸ்ன்னு போட்டிருக்காரு. நானும் வீடியோவில் ஃபில்டர்லாம் வச்சு எடுத்து போட்டிருப்பேன். ரொம்ப மெனக்கட்டி 200 Pro வெரி கேப்பபிள் ஃபோனுங்க அது. ஃப்ரண்ட் கேமரால 5 out of 10 லோ லைட்ல ஈவினிங் டைம்ல ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் டே லைட்ல 7.5 out of 10 குட். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் குட். பட் ஹைப்பர் OS அளவுக்கு கஸ்டமைசேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கஸ்டமைசேஷன் கம்மி தான். ஹைப்பர் OS ஜாஸ்தி. அங்கங்க பக் இருக்கு. 7 out of 10. ஸ்பீக்கர் 9 out of 10. அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணேன். பட் சார்ஜர் வரல. ஒரிஜினல் சார்ஜர் ஸ்டாக் இல்ல. ஒரு நல்ல கேன் சார்ஜர் ஆர் another ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க. ஓவரால் குட் மொபைல் ஃபோன் இன் மை ஹேண்ட் பட் செல்ஃபி இஸ் worst. பெட்டர் இன்
இன்ஃபினிக்ஸ் 15s கேமராவா சைனீஸ் போன்ஸ்ல செல்ஃபி எதிர்பார்க்கவே கூடாதுங்க. அது என்னமோ தெரியல, அவங்க அதை கான்சென்ட்ரேட்டா பண்ண ஆனா மாட்டேங்கிறாங்க. ஜோக்க பாருங்க 1.5 லட்ச ரூபா ஃபிளாக்ஷிப் வாங்கினாலும் அப்படிதான் இருக்குது செல்ஃபி. இன்ஃபினிக்ஸ் நல்லா இருக்குன்னு போட்டு ஆமா, இருந்திருப்பீங்களா இன்ஃபினிக்ஸ் தான் டிரான்சிஷன் நீங்க சொன்னீங்களே. சைனா அந்த இடத்துல நாங்க வந்து தைவான் சென்ஜான் அது பக்கத்துலயே ப்ரோ. அந்த ஏரியா ஹாங்காங், தைவான், இவன் என்னன்னா 2 இடத்துல ஏன்னா அவன் சைனாவா இருந்தானா அவனும் சிலிக்கன் கார்பன் யூஸ் பண்ணிருப்பான். அவன் சிலிக்கன் கார்பன் யூஸ் பண்ணல. அது ஒரு அது பாயிண்ட். 5000 mAh தான். டெங்கோ அப்படிங்கிறவர் வந்து வணக்கம் ஜீவா ப்ரோ, தெரிஞ்ச தம்பியோட கூகுள் பிக்சல் 7 ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சு, மழையில நனைஞ்சு வந்து இருக்கான், வந்த உடனே வந்த உடனே சார்ஜ் போட்டு படுத்திருக்கானா. ஆமா, நல்ல வேலை பெருசா ஏதாவது அவ்வளவு. எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா இது. வீடே தெரிஞ்சு பத்திக்குங்க. வீடு பத்துதோ இல்லையா ப்ரோ, இதுல என்ன ப்ராப்ளம்னா ப்ரோ, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல சார்ஜ் போட்டா பேட்டரி செம்மையா ஹீட் ஆகி ஷார்ட் சர்க்கியூட் ஆகி புகைய ஆரம்பிச்சிருமா. அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி இந்த ரூம்ல அவர் படுத்திருக்காருன்னு வைங்க. ஆமா, இந்த ரூம்ல படுத்திருக்காருன்னு வைங்க ப்ரோ, தூங்கிட்டு இருக்காருன்னு வைங்க, பெருசா வெண்ட் இல்லனா அதான் ஏசி போட்டு கதவை சாத்திட்டு தூங்குறாருன்னு நினைச்சு பாருங்க, அது வேற மாதிரி பாய்சனஸ் கேஸ் மாதிரி வரும் அது. ஸோ அதுதான் ஏங்க, தயவு செய்து இந்த தப்புலாம் பண்ணாதீங்க. நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி தண்ணியில விழுந்தா அரிசி மூட்டையில வைக்கிறது இதெல்லாம் கூட ஓகே, வச்சுட்டு அடுத்த நாள் உடனே கொண்டு போயிட்டு நியரஸ்ட் நம்மள நம்பிக்கையான யாராவது ஒரு சர்வீஸ் சென்டர் இருந்தது நாங்க கொடுத்து ஓபன் பண்ணி கிளீன் பண்ணி தர சொன்னோம். அதுக்கப்புறம் தான் நீங்க ஆனே பண்ணணும். ஆமா, அவசரப்பட்டு எல்லாம் ஆன் பண்ண என்ன ஆகும்னா, இது பாருங்களேன், இப்போ இது வந்து எவ்வளவு பெரிய சார்ஜ் வேற போட்டுருக்காரு. அதுதான் இதுல இது. ஸோ இப்போ சார்ஜ் போட்டனால என்ன ஆயிருக்கு, படுத்து இது எனக்கு அது வந்து ஒரு நிமிஷம் பக்குனா இது. லோக்கல் ஸ்டோர்ல கேட்டதுக்கு டிஸ்பிளே பேட்டரி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சார்ஜிங் போர்ட் தான் டேமேஜ்னு சொல்லியிருக்காங்க. பிக்சல்ல போனது ஃபுல்லா மாத்த சொல்லிட்டாங்க ப்ரோ. இது ஆனா எனக்கு என்னன்னா, பிக்சல் வந்து சரி விடுங்க, அதாவது F1 மொபைல் சொல்லியா போயிருக்கும், அது கொஞ்சம் கோளாறு தான் அவனுக்கு. ஆமா, இந்த மாதிரி அது போர்டே மாத்த சொல்லிருக்காங்க அவங்களுக்கு. பிக்சல் சர்வீஸ் சென்டர்ல கேட்டதுக்கு நீங்க லோக்கல்ல கொடுத்தீங்கன்னா அந்த சார்ஜிங் போர்ட் மட்டும் மாத்தினா சரியாயிரும் அப்படின்றாங்க. லோக்கல்ல என்ன ஆகுனா, இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கும், சி டைப்போட அந்த இது இருக்கும், அதை மட்டும் சால்டர் பண்ணி எடுத்துட்டு பூஸ் வச்சிருவாங்க, அவ்வளவுதான். இல்ல இப்போ சப்போஸ் வந்து புகஞ்சது சப்போஸ் போர்டுனே வைங்களேன், இந்த கீழே வந்து சார்ஜிங்க்கு தனி போர்டு இருக்கும், அதை ஃபுல்லாவே கூட மாத்தி கொடுத்துருவாங்க. அதுக்கு எவ்வளவு ஆகுதோ சொல்லுவாங்கன்னு வைங்க. இவனுங்க கை வைக்கிறது போது இப்படிதான் ப்ரோ பாப்பானுங்க. இந்த அபிஷியல் சர்வீஸ் சென்டர் எப்போ போனாலும் நோகாம ஒரு வேலையை முடிக்க தான் பார்ப்பாங்க. கை வச்சு வேற ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த பயம் உண்டு அவங்களுக்குலாம். அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இருக்கல ஈஸி மெத்தட் என்ன, மொத்த போட்டு மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. சரி, நீங்க வந்து இந்த மாதிரி வெளியில கொடுத்து மாத்துறத பத்தி பிரச்சனை இல்லை ப்ரோ. ஆல்ரெடி பிக்சல் 7 நேரம் வந்து வாரண்டி எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆமா, உங்களுக்கு தெரிஞ்ச கடையா இருந்தா கொஞ்சம் பாத்துக்கோங்க, ட்ரஸ்டபிளா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் உங்களுக்கு. பாருங்களேன், 15K கேக்குறாங்களா ஒரிஜினல்ல, வெளில 5000 கேக்குறாங்களா மதர் போர்டு 15K. சோ நீங்க வெளில 5000 கொடுத்து பண்றத பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா அதுக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்ல, அட்லீஸ்ட் ஒரு 6 months வாரண்டி அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா அது பெட்டர் உங்களுக்கு. நான் ஒரு தடவை மாட்டி வீணா போனேன், சொன்னல உங்ககிட்ட ஒரு தடவை இந்த வீடியோ எல்லாம் போட்டு புலம்பிருப்பேன். சில விஷயங்கள்லாம் நானும் என்ன பண்ணேன், இப்போ ஒண்ணுல ப்ரோ 18,000 சொன்னாங்க S20 அல்ட்ராக்கு டிஸ்பிளே லைன் விழுந்துருச்சு. நான் வந்து என்ன பண்ணேன், 15,000க்கு கோயம்புத்தூர்ல கிடைக்குது 3000 கன்வீன்றதுக்காக அங்க மாத்தினேன். திரும்ப லைன் வந்துச்சு 3 மாசத்துல. நமக்கு திரும்ப திரும்ப வரும், நமக்கு எப்படி தெரியும், நான் கனவா கண்டு அப்படி இருந்தது. அப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த இதுக்கு நான் அபிஷியல்லே மாத்திருப்பேன், இந்த மாதிரி தான் இருக்கும். செம்ம கடுப்பு ப்ரோ. அது 3000 டூப்ளிகேட் டிஸ்ப்ளே போட்டு போயிடலாம். இன்னொரு கொடுமையை சொல்லிட்டா இதே மாதிரி, இதுக்கு தான் நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், நான் செய்த மிஸ்டேக்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். ஆமா, சிராக்கோல வந்து புத்தம் புது போன் கிடைச்சது, நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமா வாங்கினேன், அவரோட போன் தான். நான் ரொம்ப சிராக்கோ பைத்தியன்னு சொல்லிட்டு வாங்கி ரொம்ப ஹாப்பியா 1 வீக் யூஸ் பண்ணேன். போட்டோலாம் எடுத்தேன், சும்மா பையன் சிராக்கோ போட்டோ சூப்பரா எடுக்கும். தெரியாம பாக்கெட்ல இருந்து வழுவி கீழே இவ்வளவு உயரத்துல இருந்து இங்க விழுந்தது, அவ்வளவுதான். விழுந்த இடத்துல வந்து மண்ணு, அந்த பட்ட இடத்துல என்ன ஓட்ட விழுந்து, ஒரு கிராக் டெவலப் ஆயிடுச்சு. இப்ப அந்த கிராக் வந்து நான் இப்படி எடுத்து பார்த்தனா தெரியாது, இப்படி வச்சனா தெரியும். சரி, இந்த கிராக் ஆனதே மனசு ஏத்துக்கல. உடனே என்ன பண்ண, கோயம்புத்தூர்ல தான் டிஸ்பிளே கிளாஸ் மட்டும் மாத்துவாங்கல்ல, டிஸ்பிளே தான் நல்லா இருக்கே அப்படின்னு மொத்த டிஸ்பிளே வீணா போச்சு. மாத்தி கொடுத்தாங்க ப்ரோ. இத்தனைக்கும் அதுக்கும் நானே ஒரு டிஸ்பிளே அனுப்பியிருந்தேன், நானே இன்னொரு சிராக்கோ வச்சிருந்தேன். ஆமா, நீங்க சரியா, நான் பழசா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அந்த பழைய சிராக்கோல ஆமா, அதுல வந்து டிஸ்பிளே போயிடுச்சு. மேல நான் கிளாஸ் நல்லா இருக்கு, அதனால என்ன பண்ணேன், இதையும் அதையும் சேர்த்து அனுப்புனேன், இதுல இருந்து எடுத்து அதுல ஒட்டி கொடுங்க அப்படின்னு. டோட்டலா என்ன ஆயிடுச்சுன்னா, ஒட்டி கொடுத்தாங்க. ஒட்டி கொடுத்த போதே எனக்கு ஃபினிஷிங்லாம் எனக்கு பிடிக்கல, உள்ளலாம் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே எல்லாம் அப்படியே பச்சை பச்சையா ஆகி அப்படியே ஒரு மாதிரி வீணா போயிருச்சு, கலர் ப்ளீட் முடிஞ்சு. சரியா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் இது எதுக்கு சொல்றேன்னா, சில சமயங்கள்ல இப்ப 15,000 ரூபாய்க்கு ஃபுல் போர்டு கிடைக்குது, ஆனா 5,000 ரூபாய்க்கு சரி பண்ண முடியுதுன்னு தெரியுது, சரியா பண்ணி தரலனா திரும்ப 5,000 ரூபாய்க்கு போய் நிக்கணும். ஆமா, அப்ப 10,000 ஆயிடும். அப்ப உங்களுக்கு எடுத்து நம்ம இதுக்கு நான் பேசாம முதல்ல 15,000க்கு மாத்திருப்பேன். ஆமா, அவன் அந்த போர்டுக்கு ஒரு 6 மாசம் வாரண்டியாக கொடுப்பான் பிக்சல்ல. ஸோ அதனால சில விஷயங்கள் நம்ம யோசிச்சு தான் பண்ணணும், யோசிச்சே பண்ணுங்க. தெரிஞ்ச கடையா இருந்தா தாராளமா பண்ணலாம் ப்ரோ.
போடு கார்த்திகேயன். லாஸ்ட் சாட்டர்டே ஐ பாட் iQOO Neo 10. My first impression is good. The camera is okay. The display, battery, SOT are great. However, I have faced the issue while gaming, especially in monster mode. iQOO promises 120 FPS stable FPS with the Snapdragon 8s Gen 4 and Q1 chip, but I am only getting 60 to 70 FPS while playing BGMI. Yes, I know that Snapdragon 8 Gen 3, 8 Gen 2 Elite is more powerful Capable, SoC and can deliver the 120 FPS. But this 8s Gen 4, I expected the 90 to 110 FPS. And since we have frame interpolation to boost it to 144 Hz, I should be getting better performance. Still, I am stuck on 70 FPS. I am not sure if this issue is in the SoC or the monster mode. I need some clarity on this, bro. அப்படின்னு போட்டிருக்காரு. ஆக்சுவலாக ப்ரோ நான் உனக்கு சொல்கிறேன், இந்த 7300 அல்டிமேட் ப்ராசர், அல்ட்ரா ப்ராசர்லாம் இருக்குல்ல, ப்ரோ ப்ராசர்லாம், 7300 வந்து BGMI 120 FPS கேப்பபிள். நிறைய போன்ல நான் என்ன பண்ண உள்ள போயிட்டு 120 FPS மாத்தி வச்சு ஒரு சில போன்ல ட்ரை பண்ணேன். சில சமயங்கள்ல என்னன்னே புரியல ப்ரோ. இவர் சொன்ன அந்த 60-70 போய் லாக் ஆகும். ஆமா, ஏன் லாக் ஆகுதுன்னே புரியாது. ஏன்னா இவருக்கு என்ன நான் ரிப்ளை சொல்லியிருந்தேன்னா, ஒன்று வந்து டெம்பரேச்சர், அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். இது நீங்கள் உங்களுக்கு எப்பயுமே அதை ஃப்ரேம் ரேட் எல்லாமே வேணும்னா முடிஞ்சால் ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று வாங்கிக்கோங்க. 2000 வரும் கூலிங் ஃபேன். அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் ஓவர் ஹீட் ஆகாது, ஸோ ஃப்ரேம் ட்ராப் ஆகாது. ROGயே வந்து இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து கூலிங் ஃபேன் இல்லாமல் ஆடினா FPS ட்ராப் நல்லாவே தெரியும். ஆனால் அதே கூலிங் ஃபேன் போட்டோன்னு வச்சுக்கோங்க, 144 ஹெர்ட்ஸில் வச்சனா அது அப்படியே இருக்கும். அது என்னன்னா குறையாது தான். இப்போ இது தெர்மல் ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள். ஆமா, சில சமயங்கள்ல 8s Gen 4 கொஞ்சம் புதுசு. ஆமா, அண்ட் மோரோவர் அந்த கேமுக்கும் அப்டேட்னு ஒன்று விடுவாங்க. இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாதது இப்போ மீடியாடெக்கோட சிப்ஸ்ல நிறைய ஃபோன் லான்ச் ஆகுது இல்ல, கேமிங் சப்போர்ட்னு. அதுல வந்து 90 FPS சொல்லுவாங்க, 90 FPS வராது. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வரும். அது அப்டேட் வந்த உடனே அந்த கேம் அப்டேட் ஆகும்போது இந்த மாதிரி புதுசா வந்த ஃபோனுக்கும் சேர்த்து அப்டேட் விட்டுருவான். அது வந்து அந்த கேம் சைட்ல இருக்கவங்க பண்ணணும். 8s Gen 4 புது சிப், ஸோ மேபி அவர் வெயிட் பண்ணலாம் அப்டேட்டுக்கு. அந்த கேம் அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு இந்த சப்போர்ட்டுமே கரெக்டாக வந்துடும். ரொம்பவே வாய்ப்புகள் இருக்கு ப்ரோ. ஸோ இதை தான் சொல்லணும்னு நினைச்சோம். நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். சூப்பர் டேட்டா இது. பாலா விக்னேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் யூசிங் Pixel 7 for close to 3 years. It is out of warranty. Last week when I went to Pixel authorized service center in Chennai, they replaced my battery free of cost. I actually went in because I crossed the battery cycles close to 1200 cycle. அவனே 600 ரூபா சொல்லியிருக்கான், நம்மால் டபுள் த சைக்கிள் யூஸ் பண்ணியிருக்காரு. 1200. தலைவரே என்ன 1200 cycle and battery life was poor, though I thought it won't be covered. I barely got 3 to 4 hours usage and idle drain was crazy, but they took it as a battery bulge complaint and gave a free battery swap in 20 minutes. Super. Now battery life is better. Looking forward to use 2 to 3 more years. ஆமா, உங்களுக்கு தான் அப்டேட் இருக்கே, அதனால நீங்க சொல்றீங்கன்னு புரியுது. ஓகே, and for me I had smooth experience in SVC service சொல்றாரா, service center, SVC service center. But for people with broken screen etc, they were denying free replacement, stating that phone was damaged. Pixel 8 user ஒரு 4 பேருக்கு green line issuesக்கு வந்திருந்தாங்க. After Android 16 update black spot or green line இருக்கு போலயே, but service center replaced those for free in 20 to 30 minutes to fun. சாம்சங் வாங்கி குடி சாக அடிக்கிறான் அந்த சாம்சங், நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. சரி ப்ரோ, இது நல்ல இன்ஃபர்மேஷன். இன்னொன்னு எனக்கு என்னன்னா, இப்போ இந்த பேட்டரி மேட்டர் வந்து ஆக்சுவலா அவங்க அக்னாலேஜ் பண்றாங்க அண்ட் அதுக்கு ரெஸ்பாண்டும் பண்றாங்க. ஏங்க பழைய ஃபோன் 4A 4 சீரிஸ்க்கே பண்றாங்க. ஆமா, அதுதான் ஷாக்கே. அது நிஜமே பண்ணாங்க. அதெல்லாம் வந்து பெரிய பிளஸ்ங்க. அது வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குட் குவாலிட்டி. எனக்கு என்னன்னா, கூகுள் வந்து சில விஷயங்களை வந்து நிஜமாவே அவங்க அக்செப்ட் பண்றாங்க. ஏன்னா இப்போ ஒரு ப்ராப்ளம்னு தெரியுது, ஒயிட் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு உடனே அவங்க அதை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இந்த சாம்சங் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப டார்ச்சர் பண்றான். எனக்கு வந்து இவன் ப்ராப்ளம் என்ன தெரியுமா சொல்றான், எங்களுக்கு தெரியவே தெரியாது, சொல்லவே இல்லை எங்களுக்கு அப்படின்னா. ரொம்ப ஓவரா இருக்கும். அது மட்டும் இல்லாம எங்கேயாவது உட்காந்து எதையாவது போட்டு தடவிட்டு தேடிட்டு நம்மள சாக அடிக்கிறதே ஒரு வேலையா போயிடும். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். நிறைய பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி சுத்தி இப்படி வந்து மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு பார்த்து ரொம்ப இரிட்டேட் பண்றாங்க. ஸ்கிராட்ச் இருக்கு டினை. சரி, நீங்க மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸ் உங்க Pixel 7ல போட்டுக்கோங்க. நாங்க ஆல்ரெடி பேசியிருப்போம். இந்த மாதிரி மே செக்யூரிட்டி பேட்ச்ல இருக்கிறனால தான் வரல பீட்டா வந்ததுமே. யாரெல்லாம் இந்த வீடியோ பாக்குறீங்களோ உங்ககிட்ட Pixel டிவைஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த பீட்டாக்கு ஒரு ஜூன் அப்டேட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது வந்தோன்னு நாங்க சொல்றோம். நீங்க அப்போ வந்து எந்த போனா இருந்தாலும் போட்டுக்கலாம். 6, 7 எல்லாத்தையும் போட்டீங்கன்னா இன்னும் சீரியஸா உங்களுக்கு நல்லா இருக்குங்க. சரியா, அதனால ட்ரை பண்ணுங்க. மற்றபடி வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தராம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். சூப்பர், நம்ம கௌதம் ப்ரோ வேற லெவல்ல எடுத்துட்டு வந்திருக்காரு டேட்டா. 4 பேருக்கு ஒரே நாள் டிஸ்பிளே மாத்திக்கிது, ஒத்துக்கிட்டாங்க. எந்த கேள்வி கேட்காம பெரிய விஷயங்க அதெல்லாம். அதான் நீங்க தான் சொல்லிட்டீங்களே சாம்சங் குடிக்க சொல்லி. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க, அவன்கிட்ட நான் சொல்றேன். ஏல கௌதம் ப்ரோ சொல்லியிருக்காரு போய் குடி. நானும் அதாங்க வச்சிருக்கேன் சாம்சங், அதனால தாங்க இவ்வளவு கோவத்தில் திட்டுறேன்.
ஏன்னா இது வந்து என்ன ஆகுதுன்னா அவனால முடியும். ஆனா அவ்வளவு பண்ண பெரிய மாட்டான். கம்பெனி, அவ்வளவு பெரிய பிரசன்ஸ் இருக்கு இந்தியால. உன் கஸ்டமர்ஸ் அவ்வளவு பேர் இருக்காங்க, அப்புறம் ஏன் நீ வந்து எல்லாத்துக்கும் ஒரு கோளாறு பண்ற? என்னால முடியும் ஆ. ஆனா பண்ண மாட்டேன். ஆமா, அதான் நிஜமே கோளாறான பையன் தான். கரெக்ட் தான். அசல் கோளாரா? ஆமா, சரிங்க. முழு கோளாறு. அசல் முழு கோளாறு அவனா. சீரியஸா டார்ச்சர் பண்றான். ரைட்டு. மொத்தம் பிக்சலை பத்தி நான் கேள்விப்பட்டது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி இப்போ ஷாமி தரப்புல அவங்களும் கொஞ்சம் கோளாறான கைஸ் தான் ஹைப்ரோஎஸ்ல. ஆமா, பிங்க் லைனுக்கு மாத்த மாட்டேன், கிரீன் லைன் வந்து மாத்த. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா என்ன லைன் வந்தாலும் சரிங்க 13 ப்ரோக்கு வந்து ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருங்கன்ட்டாங்க. லைட்டா சாம்சங் மாதிரி ஆகலாம்னு பார்த்தாங்க, அப்புறம் திருந்திட்டாங்க. அப்புறம் வாசல்ல பார்த்தாங்க. அதுல அப்புறம் வாசல்ல பார்த்தாங்க நிறைய பேர் பிஞ்ச செருப்பு போட்டு வந்திருந்தாங்க. அருவாளோட வந்திருந்தாங்க. எதுக்கு பிரச்சனை, சரி விடு, ஆல்ரெடி நம்ம பேர் நாரி கிடக்கு, இன்னும் மிச்சம் மீதியும் நாரணுமா அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரைட்டுங்க. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். சிவபரணி கௌதம், பார்க்கலாங்க. பாய். வரட்டா